இல்ல நீ பரவாயில்ல போதும். இல்ல நேரம்டா, நீ பண்ற வேலை தெரியாம உனக்கு பூரி வைக்கட்டான்னு கேக்குறாங்க. இதே நீ பண்ற வேலை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது, பூரி கட்டையாலேயே 2 வைப்பாங்க. யாருக்கு? உனக்கு தானே. சக்தி, நேத்து கேக் ஆர்டர் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் கையல். இதா இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கையல், எதுக்கு கேக்கு? என்ன விசேஷம்? அமுதா, இன்னைக்கு மைனாவோட பிறந்த நாள் டி. என்னது, மைனா குட்டிக்கு பிறந்த நாளா? ஏன் முன்னாடியே சொல்லல? இல்லடி, நீங்க எல்லாம் கல்யாண பிஸில இருக்கீங்க, துணி எடுக்க போறது அது இதுன்னு, அதனாலதான் சரி பிறந்த நாளைக்கு சொல்லிக்கலாம்னு விட்டுட்டோம். என்ன கையல், நீ மைனாவுக்கு கல்யாணத்துக்கு துணி எடுத்திருக்கோம், ஆனா பிறந்த நாள் சொல்லியிருந்தேன்னா பிறந்த நாளைக்கு சேர்த்து துணி எடுத்துட்டு வந்திருப்போம்ல. பரவாயில்லடி, அவளுக்கு பர்த்டேக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையே போட்டு விட்டுக்கலாம். ஓ சரி கையல், அப்ப சீக்கிரமா போய் மைனாவை ரெடி பண்ணு. அவளுக்கு பாவம் ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கொண்டாடல, இந்த 2வது பர்த்டேவை நல்லா கொண்டாடணும். நீ போய் அவளை ரெடி பண்ணு, நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். டேய் என்னடா சக்தி, மைனக்குட்டியோட பிறந்த நாள்னு முன்னாடியே சொல்றது இல்லையா? சரி விடு, அவ பிறந்த நாளை கிராண்டா கொண்டாடிடலாம். சரி நம்ம 2 பேரும் போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம் வா. சரிடா, போயிட்டு வருவோம் வா. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். ஹாப்பி பர்த்டே மைனக்குட்டி. தேங்க்யூ அம்மா ஆண்டி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மைனா செல்லம். இந்தாங்க அங்கிள் ஆண்டியோட கிஃப்ட். தேங்க்யூ கதிர் அங்கிள். ஹாப்பி பர்த்டே மைனக்குட்டி, இந்தாங்க டாக்டர் அங்கிளோட கிஃப்ட். ஹாய், எனக்கு பிடிச்ச டெடி பியர். தேங்க்யூ டாக்டர் அங்கிள். ஐயோ என்னப்பா இவங்க சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான் கேக் வெட்டியாச்சுல, எப்பதான் கேக் தருவாங்களோ தெரியல. அந்த கேக்க பார்த்தாலே வாயெல்லாம் ஊறுது, சாப்பிடணும் போல இருக்கு. சீக்கிரமா குடுங்கப்பா. பிங்கு, பறக்காத இரு. நம்ம தானே சின்ன பசங்க, முதல்ல நமக்கு தான் தருவாங்க. டேய் முகி, ஒரு சின்ன சாக்லேட் பார்த்தாலே இந்த பிங்கு குடுங்க குடுங்கன்னு பறப்பா. இதுல வேற இவ்ளோ பெரிய கேக், அவ சும்மா இருப்பாளா? ஏய், என்ன எல்லாரும் பிங்குவை கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன அந்த கேக் சாப்பிடணும்னு ஆசையாவே இல்லையா? என்னமோ எல்லாரும் என்ன சொல்ல வந்துட்டாங்க. பிங்கு, எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி பறக்க மாட்டோம். டேய் மொட்டை, இங்க வந்து இவங்களோட சேர்ந்துட்டு நீயும் என்ன கிண்டல் பண்றியா? வாடா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ என் கூட தானே இருக்கணும். மண்டைய நல்லா கொட்டு வச்சு விடுறேன் வா. போ, அம்மாட்ட சொல்லுவேன். போடா மொட்டை, போய் சொல்லு. நானே இந்த கேக் கிடைக்கலங்கிற கடுப்புல இருக்கேன், இவன் ஒருத்தன். ஹோய், என்ன? கொஞ்சம் அந்த பக்கம் வரியா? என்னது, அந்த பக்கம் வரவா? கொஞ்சம் சும்மா இருங்க, கதிரத்தா இருக்காங்க, பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவங்க இங்க பர்த்டே கொண்டாடுற பிஸியில் இருக்காங்க, நம்மளையெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் அந்த பக்கம் வாயேன். ஐயோ, நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஏய் இப்போ நீ வரியா இல்லை உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவா? என்னது, கையை பிடிச்சிருப்பீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? பயமா? எனக்கா? பயம் இருந்திருந்தா உன் வீட்லயே வந்து உன்னை காதலிப்பனா? எனக்கெல்லாம் யாரை பார்த்தும் பயம் இல்லை. இப்போ இந்த நிமிஷம் உன் கதிரத்தன் கிட்ட நான் உன்னைதான் காதலிக்கிறேன்னு சொல்றேன், பாக்குறியா? ஐயோ சும்மா இருங்க, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு, நான் அந்த பக்கம் வரணும் அவ்வளவுதானே? வரேன், நடங்க. என்ன சொல்லுங்க, அவங்க என்ன தேடுறதுக்குள்ள நான் போகணும். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இப்போ தேட மாட்டாங்க, என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் இரேன். எங்க உங்களுக்கு சொன்னாலே புரியாதா? நான் வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு. நான் இப்படி உங்களோட தனியா நின்று பேசுறதை யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா?
ஓஹோ, நேத்து மொட்டை மடியில படுத்திருக்கிறத பார்த்தா எதுவும் நினைக்க மாட்டாங்க. இப்போ இங்க வெளியே வச்சு பேசுறத தான் தப்பா நினைக்க போறாங்க. ஏங்க மேடம்? ஏய், பயப்படாத. உனக்கு ஒன்னே ஒன்று கொடுக்கணும், அதை மட்டும் வாங்கிட்டு போயிரு. என்னது? அது இப்படி நின்னுட்டெல்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் உட்காரு. இங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் போறேன். போ, அங்க வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு தரேன். உங்களை உட்காருங்க மேடம். என்ன இது? ஹோய், பார்த்தா தெரியல? கொலுசு. அது தெரியுது. எனக்கு எதுக்கு கொலுசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐஷு, நீ எனக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே தரலல்ல. அதான் இன்னைக்கு மைனக்குட்டிக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தோம்ல, அப்பதான் இந்த கொலுசை பார்த்தேன். உன் காலுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ஷமீர். கொலுசு மட்டும் இல்ல, உங்களையும் தான். காலுக்கு கொலுசு வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலா என் கழுத்துக்கு ஒரு தாலி வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அப்படியே உங்க கூட வந்திருப்பேன் ஷமீர். இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல, வந்துடுறியா? நீ மனசுல நினைக்கிறது கூட எனக்கு கேட்கும், அதனால இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து நினை, சரியா? நான் தான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்றீங்க? நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு யார் சொன்னா? எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு, நீ எனக்கு கிடைப்பேன்னு. எந்த நம்பிக்கையில 5 நாள்ல கல்யாணமாக போற பொண்ணு உங்களுக்கு கிடைப்பான்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 5 நாள்ல கல்யாணமாக போற பொண்ணு நான் கொலுசு போடுறதுக்காக காலை என் மடியில வச்சு உட்கார்ந்துருக்காளே, அந்த நம்பிக்கையில. ஹே சீதா, உயிர் நுழைய வாசல் தான். ஹே சீதா, உன்னில் வசிக்க வாய்ப்பைத்தா. என்றும் பிரிந்திடா வண்ணம் உந்தன் கையை இருக்கியே கோர்க்கத்தா. பூமி அறிந்திடா காதல் ஒன்றை தருவேன் நிரப்ப உன் நெஞ்சும் தான். தனிமையில் உன்னை நான் நீங்காத உரிமை வேண்டும் தான். என்னப்பா அரவிந்து, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, லீவெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். இப்போ என்ன யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கிளம்புற? அம்மா லீவெல்லாம் எழுதி கொடுத்துருக்கம்மா. ஆனா நாளைக்கு எலெக்ஷன் டியூட்டில பூத்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க, அதை மட்டும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு போய் எலெக்ஷன் முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு வந்துருவேம்மா. அதுக்கப்புறம் லீவு தான். என்னப்பா அது, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி வேலைக்கு கிளம்புறேங்கிற? சரிப்பா, சரி, நீ நாளைக்கு நைட்டு தான் வருவியா? ஆமாம்மா, இன்னைக்கு அங்க பூத்துல போய் நைட்டு எல்லாமே ரெடி பண்ணி நாளைக்கு எலெக்ஷன் முடிச்சுட்டு தாம்மா வர முடியும். சரிப்பா, சரி, பார்த்து போயிட்டு வாப்பா. அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூப்பிடு. சரிம்மா, நான் ஃபோன் பண்றேன். சரிப்பா, அப்புறம் நீ போகும்போது ஒருட்டு அங்கே போய் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு சொல்லிட்டு போ, சரியா? சரிம்மா, நான் பார்த்துட்டு போறேன். அண்ணி. வாங்க அரவிந்த். என்ன யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கீங்க? வேலைக்கே போறீங்க? ஆமா அண்ணி, நாளைக்கு எலெக்ஷன் டியூட்டிக்கு கண்டிப்பா போயே ஆகணும். அதுக்கு மட்டும் லீவ் சொல்ல முடியல, அதுக்கப்புறம் லீவ் தான் அண்ணி. அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். ஓ சரிங்க அரவிந்த். அப்புறம் அண்ணி ஐஷு. ஐஷு உள்ளதா அரவிந்த் இருக்கா? இருக்க கூப்பிடுறேன். ஐஷு இங்க வாமா. அப்புறம் அரவிந்த், ஐஷுக்கு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்றதுக்கெல்லாம் சில பொருளெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் இங்க பக்கத்துல எங்கேயும் கடையெல்லாம் இல்ல, மெயின் ரோட்டுக்கு தான் போகணும்னு அத்தை சொன்னாங்க. நீங்க டியூட்டி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரீ ஆயிட்டு அவளை கொஞ்சம் கூட்டிட்டு போய் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? ஐயோ என்ன நீ, அதுக்கு எதுக்கு நான் டியூட்டி முடிஞ்சு வரணும்? இப்பவே நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன். நீ என்ன அரவிந்த், இப்பதான் டியூட்டிக்கு போகணும் நீங்க? ஐயோ நீ டியூட்டி ஈவினிங் தான் எலெக்ஷன் பூத்துக்கு போகணும். நான் சரி காலையிலேயே ஸ்டேஷன்ல போய் இருக்கலான்ட்டு தான் கிளம்புனேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ, நான் இப்போ காலையில அவளை கூட்டிட்டு போய் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கூட நான் டியூட்டிக்கு போய்க்கிறேன். சரி சரி, இருங்க ஐஷுவை கூப்பிடுறேன். கூப்பிட்டீங்களாக்கா?
ஆமா ஐஷு, கல்யாணத்துக்கு மெஹந்தி அப்புறமா கொஞ்சம் அலங்காரம் பண்றதுக்கு பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் நீ அரவிந்த் கூட போய் என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு வந்துரு ஐஷு. அது வந்து அக்கா வேணக்கா, அது அப்புறமா நீங்களும் நானும் போய் வாங்கிக்கலாம்க்கா. ஐஷு, நீயும் நானும் போகணும்னா மெயின் ரோட் வரைக்கும் நடந்து தான் போகணும். அரவிந்தா இருந்தா உன்னை பைக்லயே கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாருல்ல. அது இல்லக்கா, வேண்டாம், நம்ம அப்புறமா போய்க்கலாம்க்கா. எதுக்கு ஐஷு இப்படி தயங்குற? அரவிந்த் நீ கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே, அவர் கூட பைக்ல போறதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? நீ பரவாயில்ல, நீ விடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பைக்ல வர்றதுக்கு ஐஷுக்கு தயக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ அதான் கார் இருக்குல்ல, நீங்க கூட அப்புறமா கதிரண்ணன் கிட்ட சொல்லிட்டு நீங்க போய் என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு வந்துருங்க. நீ சரி அரவிந்த். சரியா நீ, அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். சரி அரவிந்த். ஐஷு, நான் போயிட்டு வரேன் ஐஷு. சரி. ஐஷு, என்ன நீ? அரவிந்த் எவ்வளவு ஆசையா கூப்பிட்டாரு, அவர் கூட போயிருக்கலாம்ல, ஏன் வரலன்னு சொல்லிட்ட? இல்லக்கா, எதுக்கு, நம்ம 2 பேரும் போலாம்க்கா. என்ன நீ? அவர் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் ஊருக்கு போயிருவோம். நீ அவர் கூட தான் இருக்கணும். விட்டா அப்பாவும் அக்கா என் கூடயே இருங்கன்னு சொன்னாலும் சொல்லுவ போல. நீங்க என் கூடயே இருந்தா நல்லாதான்க்கா இருக்கும். நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. என்ன ஐஷு நீ? நாங்க என்ன உன்னை யாருன்னே தெரியாதவங்களுக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு விட்டுட்டு போறோம்? நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க தானே. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஏதாவது ஒண்ணுனா நாங்க வருவோம், நீ கூட அங்க வரலாம். அதை நினைச்சுனா நீ வருத்தப்படக்கூடாது, சரியா? அரவிந்த் மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைச்சிருக்காருன்னு நானும் மாமாவும் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் தெரியுமா? அப்புறம் ஐஷு, நான் உன்கிட்ட கேட்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் தானே ஐஷு? அக்காவே இப்படி கேட்குறாங்க. பேசாம இப்போ இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, ஷமீரை தான் விரும்புகிறேன்னு அக்கா கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம், இப்போதான் அக்கா சொன்னாங்க அரவிந்த் மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுல அத்தானும் அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு. இப்போ போய் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஒரு முஸ்லீம் பையனை காதலிக்கிறேன்னு சொன்னா நிச்சயமா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. வேண்டாம், நம்ம மனசு இருக்கிற காதல் நம்மளோடையே போகட்டும். அக்காவும் கதிரத்தானும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஐஷு, அக்கா, என்ன அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் தானே? அக்கா, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனேக்கா, உங்களுக்கும் கதிரத்தானுக்கும் எது விருப்பமோ அதுதான் எனக்கும் விருப்பம்னு. இங்க பாரு, எங்க விருப்பம் இருக்கட்டும், உனக்கு அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா? உனக்கு அரவிந்த பிடிச்சிருக்கா? அதை தான் நான் கேட்குறேன். பிடிச்சிருக்குக்கா. சரி, ஏன்னா நீ அவர்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிற, தயங்கி இருக்கியா, அதான் உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டேன். அப்புறம் இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான மைண்ட் செட்லயே இருந்திருக்க மாட்ட. திடீர்னு உனக்கு கல்யாணம்னு உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால கூட நீ தயக்கமா இருப்ப. அப்படியே கொஞ்ச நாள்ல சரியாயிடும் ஐஷு, சரியா? அப்புறம் அரவிந்தும் பாவம் இல்ல, அவர் உன்கிட்ட பேச வரும்போது நீ தயங்கி இருக்கிறத பார்த்தா அவருக்கும் கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காகவாவது நீ அவர்கிட்ட பேசலாம்ல. சரிக்கா, இதுக்கப்புறம் பேசுறேன். சரி ஐஷு, ஏன்னா கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தானே இருக்கு. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே போயிடுவோம். அதுக்குள்ள நீ அரவிந்த் கூட பேசி கொஞ்சம் செட் ஆயிட்டேன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நீங்க விட்டுட்டு போறதுக்கு. அதுக்காக தான் சொல்றேன். சரிக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம உன்னருகே நான் இருந்தால் தொடரோட 200வது எபிசோட். இந்த 200வது எபிசோடு வரைக்கும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்துட்டு வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு இல்லைன்னா நாங்கள் இந்த 200வது எபிசோட அடைஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா உன்னருகே நான் இருந்தால் தொடர் முன்னாடி 77வது எபிசோடோட முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் திருமதின்னு ஒரு புதிய தொடரை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நீங்கள் எல்லாரும் கேட்டதுனால தான் திரும்பவும் உன்னருகே நான் இருந்தால் தொடரை தொடங்கி இப்போ 200வது எபிசோடு வரைக்கும் வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம உன்னருகே தொடருடைய 200வது எபிசோட் மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல போடுற 1000வது வீடியோ இது. இந்த 1000 வீடியோவையும் நாங்க போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் காரணம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ நாள் நாங்க வீடியோ எடுக்க முடியாம உடம்பளவுலையும் மனசளவுலையும் ரொம்பவே
சோர்ந்து போயிருக்கோம். அப்ப எல்லாம் உங்களுடைய கமெண்ட் மட்டும்தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருந்திருக்கு. கதிர் அமுதா சக்தி கையல் மாதிரி ஷமீர் ஐஷுவுக்கும் நீங்க கொடுத்துருக்கிற பெரிய பெரிய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 200வது எபிசோடு மட்டும் இல்ல, இன்னும் நம்ம உன்னருகே நான் இருந்தால் தொடர் பல எபிசோடுகளை காண்றதுக்கு நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறோம். எல்லாரும் இங்கப்பா, நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, மைனா குட்டி பேச வேண்டாமா? பேசுமா தாயே. மைனா குட்டியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹாய். மைனா குட்டியை பிடிக்கும் எல்லாரும் சொல்றீங்க. மைனா குட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு மைனா குட்டியோட ஹாப்பி பர்த்டே. நீங்க எல்லாரும் மைனா குட்டிக்கு விஷ் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே थैंक यू. அப்புறம் நம்ம கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, இல்ல நம்ம கதையில எதையாவது மிஸ் பண்றீங்களா, இல்ல எதையாவது கொண்டு வரணுமா, அப்படி ஏதாவது உங்களுக்கு கதையை பத்தின கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறோம். நமக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுற சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்களுடைய ஐடியெல்லாம் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நாள் கமெண்ட் பண்ணலனா கூட ஐயோ இவங்க கமெண்ட் பண்ணலையே அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏதாவது வேலை காரணமாக நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்ததுமே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்களில் வீடியோ வியூஸ் போயிருச்சான்னு கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நமக்கு ரெகுலராக பண்ணுற எல்லாரும் பண்ணியிருக்கீங்களான்னு தான் நாங்கள் செக் பண்ணுவோம். அதனால் உங்களுடைய கமெண்ட் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஹாய்னாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், டைமிங் அதிகமாக போடுங்கன்னு. நாங்களும் டைமிங் அதிகமாக போட முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எங்களால் 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. முன்னாடியெல்லாம் 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான் போடுவோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கோம். அதுக்கு மேலே சத்தியமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மைனக்குட்டி மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மைனக்குட்டி இருக்குது. அது பண்ணுற சேட்டையில் எங்களால் கொஞ்சம் டைமிங் அதிகமாக போட முடியல. 15 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே ராத்திரி ஆயிடுது. சில நேரத்துல எல்லாம் ராத்திரி தூங்காம தான் வீடியோவே ரெடி பண்ணுவேன். அம்மா फ्रेंड्स, மைனா குட்டி ரொம்ப சேட்டை பண்ணுவேனா, அதனால தான் அம்மாவால வீடியோ அதிகமா எடுக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைனா குட்டி அடுத்த வருஷம் ஸ்கூல் போயிடுவேன். ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா அம்மா உங்களுக்கு நிறைய நேரம் வீடியோ எடுத்து போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பல. இதுக்கப்புறமா கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கதிரமுதாவுடைய லைஃப்லையுமே ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கதையுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எல்லாரும் மறக்காம பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.